ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாட் பேன் சேனல். ஸோ ரீசெண்டாக நாங்கள் எர்ணாகுளம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து போட் ஃபெரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தோங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் மெட்ரோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க. ஸோ நாங்கள் யாருமே இது வரைக்கும் வாட்டர் மெட்ரோ பார்த்ததில்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டுருக்கிற இந்த போட் வந்து இந்த போட்டு தான் த பிக்கஸ்ட் போட், இங்கே இருக்கிறதுலே பிக்கஸ்ட் போட் இது தான். ஸோ இது வந்து வெட்டிங்ஸ்க்கு ஈவெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியாலேயே ஒரு பெரிய போட் அது ஒன்று தான் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு போட் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் இது பார்க்கலாம், போட் ஃபெரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இந்த ட்ராவல் ரொம்பவே ப்ரீஸியாக, ரொம்ப காமிங்காக, பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இதுதான் வாட்டர் மெட்ரோ. ஸோ பீப்புள் டே டு டே லைஃப்காக ட்ராவல் பண்ணுறது இதில் தான், இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் மிஸ்டர் எம்ஜி ஸ்ரீகுமாரோட வீடு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் ஒரு வீடு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல வந்து நிறைய மூவி ஷூட்டிங் நடந்திருக்கு. தமிழ் மூவியான காக்கிச்சட்டை, வினை தாண்டி வருவாயா, சந்திரமுகி, அப்புறம் மலையாள மூவியான மை பாஸ், இந்த மாதிரி நிறைய மூவி ஷூட்டிங் வந்து இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது பேக் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இங்கே இருந்த கொச்சி கிங்கோடைய பேலஸ், கொச்சி ராஜாவோட பேலஸ் அது. ஸோ இந்த இடத்த தான் வந்து கடல் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் முகம்னா இட்ஸ் மவுத் ஆஃப் தி சி அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து அது கடலோட கனெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் தி மவுத் ஆஃப் த சி. ஸோ இங்கேருந்து கனெக்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே நம்ம அரேபியன் சீக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால இதுக்கு கடல் முகம் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கப்பலில் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் மெஷின். ஸோ இந்த மெஷின் இஸ் ஓன்டு பை சம் துபாய் கம்பெனி இட் சீம்ஸ் அப்படின்னு அந்த போட்டில் இருக்கிற அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த இது முடிஞ்சு காயல் முடிஞ்சு அப்படி கடல் கனெக்ட் ஆகுது, அரேபியன் சி கனெக்ட் ஆகுது. ஸோ அதோட ஒரு பார்டர் தான் இது வச்சுருக்காங்க. இந்த இரும்பு வச்சு ஒரு பார்டர் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய கப்பல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸாக அது கடல் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே அரேபியன் சி கனெக்ட் ஆகுது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஜங்கார் பார்க்கலாம். ஜங்கார் இந்த சென்ஸ் இது வந்து வெஹிக்கிள்ஸ் போன ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் போட்டு தான் இது. இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறோம். வில் மீட் வித் another video. Until the next, bye from Hot Pan.